ஹாய் வெல்கம் ஆல். 2026 வரப்போகிற பிசி எக்ஸாமுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம லைன் பை லைனாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் கேள்விகள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பிசி எக்ஸாமில் வந்து கூற்று காரணம் கேள்விகள் எவ்வளோ கேட்பாங்க, நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி கூற்று காரணம் கேள்விகள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா எந்த சோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 2022, அதுக்கப்புறம் 2023, அதுக்கப்புறம் 2025 இந்த 3 வருஷமே வந்து பிசி எக்ஸாம் நடந்தது. இதில் 2022 வந்து கூற்று காரணம் கேள்விகள் 11 கேட்டிருந்தாங்க. 2023 பார்த்தீங்கன்னா 9 கேட்டிருந்தாங்க. 2025 9 கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒன்லைனரை வச்சே கவர் பண்ணிடுவாங்க. பட் இப்போ வந்து கூற்று காரணம் கேள்விகளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதிலும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இந்த 2022 ரொம்ப பேசிக்காக இருக்கும் கூற்று காரணம் கேள்விகள். ஆனால் இந்த 2025 லைட்டாக இதையும் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து பிசியோட முந்தைய ஆண்டு கேள்வி கொஸ்டின் தான். இதில் வாக்கியம் 1 பாருங்க, நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் 40 ஆரங்கள் உள்ளது. நெக்ஸ்ட், தேசிய கீதமானது 52 வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும். இங்கே நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா கீவேர்டு வந்து இந்த 2 நம்பரும் தான். ஸோ கூற்று காரணம் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தின் ஒரு பகுதி ஆகும். நெக்ஸ்ட், நமது சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. இங்கேயும் வந்து நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபேக்டை வந்து கொடுத்துருக்காங்க. சூரிய குடும்பம் வந்து எந்த மண்டலத்தில் இருக்கு அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், 2025 நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்து கூற்று காரணம் கேள்விகள் கேட்பாங்க. இதோட சோர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். மனோரமா இயர் புக்லேருந்து தான் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, ஐஎஸ்ஓ கொடுத்துட்டு அது எதுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சிஇ கொடுத்துட்டு இது எதுக்காகன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே இந்த சிஇ டேட்டா வந்து அப்படியே டிட்டோவாக அதை காப்பி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஐஎஸ்ஓ டேட்டா வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிஇனா என்ன, ஐஎஸ்ஓனா என்ன, இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ கூற்று காரணம் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா போதும். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான வருடங்கள், முக்கியமான இயர்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முக்கியமான அந்த டேட்டாஸ்லாம் பார்த்தோம் பாருங்க. தேசிய கொடியில் வந்து எவ்வளோ ஆரங்கள் இருக்கு, அப்புறம் நம்மளோட சூரிய குடும்பத்தில் வந்து எவ்வளோ கோள்கள் இருக்கு, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நெக்ஸ்ட், முக்கியமான நேம்ஸ், இதுலேயும் முக்கியமான பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நெக்ஸ்ட், முக்கியமான பிளேசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இந்த முக்கியமான பிளேசஸ்க்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பார்டரில் வந்து பெரிய ஷேர் பண்ணுறது பாகிஸ்தான், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதுக்கு அந்த பிளேஸ்ல வந்து பாகிஸ்தான் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கான்செப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சாதான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 2020க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் இந்த சின்ன சின்ன மெட்டீரியல் வச்சே ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த 2022க்கு அப்புறம் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சே ஆகணும். இந்த கொஸ்டின் வந்து நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது. நாணயங்கள் சிலைகள் வெண்கலம், இந்த கலவையில வந்து இரும்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது தெரிஞ்சாதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பார்ட் வந்து நீங்க புக்ல பாத்தீங்கன்னு வைங்க, புக்ல வந்து நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு இடத்துல சின்னதா பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த டேட்டாஸை கொடுத்துருப்பாங்க. நீங்க புக்ல படிச்சா மட்டும் தான் உங்களால லாஸ்ட் மினிட்ல இந்த டேட்டாவை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுவே நீங்க மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ணி படிச்சீங்கன்னா எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு அப்படியே ஒன்லைனர் மாதிரி இப்படி தெரியும் பார்க்கறதுக்கு. இதுல உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ வந்து புக்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பா நீங்க புக்கை படிச்சீங்கன்னா அந்த கூற்று காரணம் கேள்விகள் ஈஸியா நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ 2026 பிசிக்கு வந்து புல்லட் அப்படின்னு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல டோட்டலா 60 தேர்வுகள், 900 கேள்விகள், 100 டே ஷீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட், இந்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு 60 தேர்வுகளுக்கும் வந்து உளவியலுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டோட ஷெடியூல், அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 1 ஃப்ரீ பிடிஎஃப், அதுக்கப்புறம் 3 டே ஷீட்டோட பிடிஎஃப் இதெல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருக்கிற நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த சிலபஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம் இந்த ஷெடியூலை. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும். வரப்போகிற பிசி எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் வந்து 70க்கு 65+ வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், எஸ்ஐ எக்ஸாமோட டெஸ்ட் பேட்ச் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து லான்ச் பண்ணுவோம். அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.